வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி தான் என்னோடய யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஈவினிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வந்து ஒரு 5:50 ஆகிடுச்சு. வாசல் தெளித்து கோலம் போட்டுடலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம். பெரியவளும் நான் கோலம் போடுறதை பார்த்துட்டு கோலம் பிடித்தாங்கன்னு கேட்கும். அவளுக்கு கொஞ்சம் கொடுத்தாச்சு. சின்னவ அவளை பார்த்துட்டு கேட்டு அவளும் வாங்கி போட ஆரம்பிச்சிட்டா. நம்மளும் போட விட்டாங்க கொஞ்சம் நேரம் போட்டுட்ருந்தோம். இப்போ வந்து எல்லாருக்கும் என்ன கடவுள் ரொம்ப பிடிக்குன்றதை சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து முருகர் தான் ரொம்ப பிடிக்கும். எந்த கஷ்டமாக இருந்தாலும் முருகர்கிட்ட தான் சொல்லுவேன். எதுனாலுமே ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறது அவர்கிட்ட தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவரும் நிறைய பண்ணியிருக்காரு. எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா ஃபஸ்ட்டு அதுக்குரிய சொல்யூஷன் அவர் தான் கொடுப்பாரு. இந்த சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் என்னோடய நாத்தனாரோட கைவண்ணம். அவங்க தான் இந்த வீடியோ வந்து எடுத்து கொடுத்தது. ஸோ அது எல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் எல்லா சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்தாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பூஜை ரூமுக்குள்ளே போயிடலாம். ஸோ பூஜைக்கு ஏற்ற பூவெல்லாம் போட்டாச்சு. பூ போட்டுட்டு விளக்கேற்றிடலாம். ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோ வேறு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ விளக்கேற்றி மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் விளக்கேற்ற ஆரம்பித்தாச்சு. ஸோ முருகனுக்கும் 6 விளக்கு போட்டு சாமி கும்பிட்டாச்சு. நம்ம சின்னவளும் பெரியவளும் வந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பெரியவா மோஸ்ட்லி என்ன மாதிரி தான் சாமி கும்பிட்டேன்னா என்னோட சேர்ந்து சாமி கும்பிட எல்லாம் பண்ண வைக்க அப்படி இருப்பான். சின்ன வந்து அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்களோ அதோட பேஸ்ட்டு தான் சின்னவ. அப்படியே அவளை பார்த்து அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவா. ஸோ நானும் யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் தடுமாறு தான் செஞ்சேன். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது, வாய்ஸ் எப்படி கொடுக்குறது. வாய்ஸ் கொடுக்கவும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் மோஸ்ட்லி நிறைய வீடியோ பார்க்கும்போது சும்மா ஒரு வீடியோ தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். நம்மளாக பண்ணும்போது அதோட கஷ்டம் என்னன்னு தெரியுது. இந்த ஒரு வாய்ஸ் எடிட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10-15 வாய்ஸ் ரெக்கார்டர் பண்ணி தான் எடுத்தது. இது பாப்பாவை வந்து கத்த வைக்க அப்படி இருந்தாங்க. ஸோ 2 வந்து பக்தி மூடில் இறங்கிட்டாங்க. ஒருத்தி மணி அடிக்க, ஒருத்தி சாமி கும்பிட. நல்லா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சரி இப்போ ஒரு காஃபி போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆயிடுச்சு. பால் வந்து ஆல்ரெடி காய்ச்சி வச்சுட்டேன். இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, அதனால் பால் பொங்க விடணும்ல. ஸோ அதனால் பால் பொங்க விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிப் எடுத்தாச்சு. பால் பொங்க வச்சுட்டு காஃபி போட்டு நானும் என்னோட நாத்தனாரும் 2 பேர் போட்டு குடிச்சிட்டோம். அவங்க வந்து வீடியோ எடுக்கிறனால இதில் வீடியோ கேப்சர் ஆகலை. நெக்ஸ்ட் வீடியோலேயே அவங்களையும் காமிக்கிறேன். ஸோ நானும் அவளும் காஃபி போட்டு கொஞ்சம் நேரம் கதை பேசிட்டு குடிச்சிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம். வீட்டுக்கு பக்கத்தில் தான் ஒரு கோவில், காமாட்சி அம்மனும் பிள்ளையாரும் இருக்கிற மாதிரி ஒரு கோவில். ஸோ போயிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. போகவே முடியாத மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சாமிக்கு பிள்ளையாருக்கு அருகம்பெல்லாம் வாங்கிட்டு போயாச்சு. அங்கே போனோடனே மேடம் அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மணி அடிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கடைசியில் பார்த்தா அங்கே ஐயர் வரல. ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி வராமல் இருக்கார். மித்தபடி எப்பயுமே வந்துட்டுவார். நாங்கள் போன அன்றைக்கி வரல. சரி நம்ம போய் சாமிகிட்ட வச்சுட்டு நம்மளே சாமி கும்பிட்டோம்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு ஒரு சுற்றிட்டு வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு சாமிகிட்ட வேண்டிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் சொல்லிட்டு ரெடி ஆனோம். ஸோ அவங்களும் நல்லா ஜாலியாக சுற்ற வைக்க, அவங்க சாமி கும்பிட வராங்களோ இல்லையோ நல்லா ஜாலியாக அந்த இடத்த சுற்ற, மணி அடிக்க, விளையாட அப்படின்னு இருந்தாங்க. ஸோ இன்னையோட நம்மளோட விளாக் முடிச்சு. தேங்க்யூ, பாய்.